வாய்ப்பு கேட்டு வந்த நீ இப்படி பண்ணலாமா என பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை திட்டிய மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். காரணம் இந்த பாட்டு தான் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனுடன் ஒரு பாடல் பதிவு நடைபெற்ற போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை பற்றி கூறியுள்ளார் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அதாவது, தமிழ் சினிமாவில் 4 தலைமுறை நடிகர்களுக்கு தனது குரலின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனுடன் இணைந்து பாடிய ஒரு பாடலை சரியாக பாடாததால் தன்னை திட்டியதாக கூறியுள்ளார். இந்த தகவல் பலரும் அறியாத ஒரு தகவலாகும். அது என்னவென்றால், 1966ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான ஸ்ரீ 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 மரியாதை ராமண்ணா என்ற திரைப்படத்தின் மூலம் பாடகராக அறிமுகமான பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் 1969ஆம் ஆண்டு தமிழில் ஓட்டல் ரம்பா என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். ஆனால் என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை, ஹோட்டல் ரம்பா என்ற இந்த திரைப்படம் அப்போவே கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாடல் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவில் பாடகராக அறிமுகமானார் எஸ்பிபி. இந்த பாடல் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில் அடுத்தடுத்து படங்களில் ஹிட் பாடல்களை பாடியிருந்தார். இந்திய சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் எஸ்பிபி. அந்த வகையில் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் உருவான முத்தான முத்தல்லவோ என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை எம்எஸ் விஸ்வநாதனுடன் இணைந்து எஸ்பிபி பாடும்போது சரியாக பாடாததால் எம்எஸ் விஸ்வநாதன் செல்லமாக எஸ்பிபியை திட்டியுள்ளார். அதாவது, 1976ஆம் ஆண்டு இயக்குனர் விட்டல் இயக்கத்தில் வெளியான படம் முத்தான முத்தல்லவோ. முத்துராமன் சுஜாதா இணைந்து நடித்த இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனத்தை வாலி எழுதியிருந்தார். இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். முத்தான முத்தல்லவோ என்ற திரைப்படத்தில் ஜெய் கணேஷ் பாடகராக வேண்டும் என்பதற்காக இசையமைப்பாளரான தேங்காய் சீனிவாசனிடம் வாய்ப்பு கேட்டு வரும்போது இருவரும் இணைந்து பாடும் ஒரு பாடல்தான் எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள் என்ற பாடல். இந்த பாடலில் தேங்காய் சீனிவாசனுக்கு எம்எஸ்வியும் ஜெய் கணேஷுக்கு எஸ்பிபியும் குரல் கொடுத்திருப்பார்கள். இந்த பாடல் பதிவின் போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துள்ளது. அதாவது, இந்த பாடலை எப்படி பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் எஸ்பிபிக்கு சொல்லி கொடுத்த போது எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை தன் குரலால் உயர்த்தி பாடியுள்ளார். இதை கேட்ட மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன், படத்தின் கதைப்படி நான் இசையமைப்பாளர், என்னிடம் வாய்ப்பு கேட்டு வந்த நீ அடக்கிதான் வாசிக்க வேண்டும். அதை விட்டுட்டு என்னை நீ ஓவர்டேக் செய்தால் பல்லை உடைத்து விடுவேன். நான் என்ன பாடுகிறேனோ அதைத்தான் நீ பாட வேண்டும் என்று கூறி செல்லமாக திட்டியுள்ளார். எம்எஸ்வி எஸ்பிபி இவர்களின் குரலில் வந்த இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் எம்எஸ்வி நடித்த காதல் மன்னன் திரைப்படத்திலும் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலை பாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பல்லை உடைத்து விடுவேன் என திட்டிய மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.